ஒரு பெரிய நேஷனல் லெவல் அத்லீட்டா போக வேண்டியது. கவினை ஆணவ படுகொலை பண்ண சுர்ஜித் ஒரு விக்டிம் அப்படின்னு நான் பேசின ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. அது ஒரு நெகட்டிவ் ஷேடுக்குள்ள போயிருச்சு. அதை பத்தி ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆக்சுவலா அது என்னோட தவறு தான். அந்த வீடியோவோட டோட்டல் கான்செப்டே என்ன அப்படின்னா, படிக்கிற நல்ல எதிர்காலம் இருக்கணும்னு நினைக்கிறவங்கள கூட இந்த ஜாதி வெறியா மாறி இப்படி எல்லாம் பண்ண வைக்குதுன்னா அந்த ஜாதி நமக்கு தேவையில்லை, நம்ம சமூகத்துக்கு தேவை இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். அதுல நான் யூஸ் பண்ணி இருக்கிற சில ஹூக் பாயிண்ட்ஸ், அதாவது ஸ்டார்டிங்ல சுஜித்தை பத்தி கொஞ்சம் அவனோட எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துட்டு நான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளான். பட் அது நான் பிளான் பண்ணதை விட அது வேற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவா போய், அது மட்டும் இல்லாம நம்மளோட ரா வீடியோ அப்படி வைரலா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, நம்ம பேசின வீடியோக்கு மேல சில எழுத்துக்கள்லாம் எழுதி நிறைய அந்த ஜாதி சம்பந்தப்பட்ட பேஜ்கள்ல நிறைய வைரல் ஆகி தான் நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் அதுவுமே என்னோட தவறு தான். அப்படி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்ததுல நான் அதுல சுபாஷினி வந்து ஃபேக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, நான் கவினை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு அதை வெளியில வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து வெளியில வந்து இந்த மாதிரி இவ்வளவு நெகட்டிவா போயிருக்கா நம்ம பேரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு எதுவும் பண்ணிக்க கூடாது, சோ இது நெகட்டிவ், இது பொய்யே, இதை பரப்பாதீங்க அப்படின்னு சுபாஷினி வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோவை போட்டு நான் அதுல தெளிவுபடுத்தி இருந்தேன். ஆக்சுவலா நாங்குநேரி இஷ்யூ நடந்துச்சு. ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் கூட படிக்கிற பையனை வீடு தேடி போய் வெட்டுறான். அதுலயும் இதே 2 காஸ்ட் பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன். அப்பவும் எனக்கு நிறைய எதிர்ப்பு வந்துருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் என்ன கருத்து சொல்ல வரேங்கிறத கரெக்டா கன்வே பண்ண முடியாததுல நான் தோத்து போயிட்டேன். நான் என்ன சொல்ல வரணும் அது மாதிரி அது வேற மாதிரி போகிற அளவுக்கான என் சைட்ல இருந்து அந்த ஒரு தப்புனால ஒரு விஷயம் நடந்து போச்சு. இதனால அஃபண்ட் ஆகிருக்கிற கவினோட ஃபேமிலியோ இல்ல கவின் சரௌண்டிங்ல இருக்கிறவங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒரு கஷ்டம், ஒரு சின்ன ஒரு துளி அளவு இது இப்படி பேசிட்டானே அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, மன்னிச்சுக்கோங்க. பட் என்னோட நோக்கம் அது கிடையாது. இங்க வந்து அக்யூஸ்ட் டோட்டலா வந்து நம்ம சமூகத்துல இருக்கிற ஜாதி, அதனால இருக்கிற வெறி, அது நம்ம பசங்களுக்கு வேண்டாம், நம்ம பசங்க ஒரு சரௌண்டிங் குள்ள இருக்க வேண்டாம், அதுதான் நம்மளோட பெரிய எதிரி அப்படின்னு நான் மீன் பண்ணணும்னு நினைச்சனோ தவிர இப்ப சுர்ஜித்னோ கவினோ மட்டும் பார்க்காம இது ஒரு சமூக பிரச்சனையா எடுத்து இங்க கொலை பண்றவனும் கொல்லப்படுறவனும் நான் எதிர்பார்க்காத ஏற்க முடியாத ஒரு முடிவை கொண்டு போய் அடைகிறாங்க. சோ இதை செய்ய வைக்கிற அந்த ஒரு சமூகத்துல கலந்திருக்கிற ஜாதிங்கிற வெறி நமக்கு வேண்டாங்கிறது தான். ஃபைனலா சுஜித் ஒரு விக்டிம் அப்படின்னு நான் மீன் பண்ணது. ஆக்சுவலா இதுக்கு சுஜித்துக்கு தண்டனையை கொடுக்க கூடாதுன்னு, சுஜித் பண்ணது ஒரு பெரிய நியாயமான விஷயம்னு நான் எந்த விதத்திலையும் சொல்ல வரல. அவன் அவசரத்துல பண்ணியிருந்தாலும் சரி, ஆத்திரத்துல பண்ணியிருந்தாலும் சரி, அவன் பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் மறுபடியும் சொல்றேன், இங்க அக்யூஸ்ட் நம்ம சமுதாயத்துல கலந்திருக்கிற ஜாதி, அது சில பேர் மண்டக்குள்ள பரிணாமம் அடைஞ்சு ஜாதி வெறியா மாறி இருக்கு. அது நமக்கு பெரிய எதிரி, அது வேண்டாங்கிறது தான்.